வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொள்ளு பயிரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பல வகையான சிறு தானியங்கள் நமது நாட்டில் அதிகமாக விளைவிக்கப்பட்டு மக்களால் உண்ணப்படுது. அதில் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சிறு தானியம் தான் இந்த கொள்ளு பருப்பு. இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு நிறைய பழமொழிகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே மருத்துவ நன்மை சார்ந்த பழமொழி தான். பொதுவாக குதிரைக்கு கொள்ளு கொடுக்கறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எந்த அளவுக்கு குதிரைக்கு ஆரோக்கியமோ மனிதர்களுக்கும் உடலை பலம் படுத்தி பல்வேறு விதமான நோய்களை குணப்படுத்துறதுக்கு கொள்ளு பருப்பு நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். கொள்ளு பருப்பு சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா நம்முடைய ஆரோக்கியத்தை தாண்டி நமது சுற்றத்தாரும் நம்மளுடைய உறவினர்களும் நண்பர்களுடைய ஆரோக்கியத்தையும் நாம் நலமாக பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு தான். அதனால் வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வைக்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேருங்க. சரி, வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கொள்ளு பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ உடல் எடையை குறைக்கிறதுல மிகச்சிறந்த இயற்கை உணவுகளில் ஒன்றாக கொள்ளு பயிர் இருக்குங்க. நமது நாட்டில் பண்டைய காலத்திலிருந்தே உடல் எடையை குறைக்கிறதுக்கான உணவாக கொள்ளு தானியம் பல பேருக்கு மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. கொள்ளு பருப்பை நன்றாக பொடி செஞ்சு அதை தினமும் காலையில் நீரில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடை நமக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ஏதாவது ஒரு உணவு வேலையில் மற்ற உணவுகளை எல்லாம் சாப்பிட்றத தவிர்த்துட்டு முளை கட்டிய கொள்ளுப்பருப்பு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை நமக்கு விரைவில் குறையும். ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா கொள்ளுப்பருப்பில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து இதெல்லாமே என்ன பண்ணணும்னா நமக்கு பசியை கட்டுப்படுத்தும். ஸோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும். அதுவே நம்முடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ அது போல தான் ஒரு உணவாக தான் இந்த கொள்ளு பருப்பு இருக்குது. நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். அஜீரணம், செரிமானம் பிரச்சனைகள் தீர்ந்து போவதற்கு கொள்ளு பயிர் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நம்ம ருசி மிகுந்த உணவுகளை நன்றாக சாப்பிட்டதுக்கப்புறம், அதாவது டேஸ்டியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதிகளில் எரிச்சல், புளித்த ஏப்பம் போன்றவெல்லாம் ஏற்படுவது இயல்பு தான். இது எல்லாமே அஜீரணம், அசிடிட்டிக்கான அந்த நெஞ்செரிச்சலுக்கான அறிகுறி தான். மேலும் பார்த்தீங்கன்னா வயிற்றில் சாப்பிட்ட உணவுகளை செரிக்கிறதுக்கு உதவக்கூடிய அமிலங்கள்லாம் சரிவர உற்பத்தி ஆகாமல் போகிறது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுடைய உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற உணர்வு கொடுக்கும். இதை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆசிட் ரீஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளால் நீங்கள் அவதிப்படுறீங்கன்னா தினமும் காலையில் மற்ற எந்த ஒரு உணவையுமே சாப்பிடுவதற்கு முன்னாடி வெறும் வயிற்றில் முளைவிட்ட கொள்ளுப்பருப்பு இல்லைனா கொள்ளுப்பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். ஏன்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம போக்கணும் அப்படின்னா நீர் சத்து, நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அது எல்லாமே கொள்ளுப்பருப்பில் இருக்கிறதால எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஆகிறதாலுமே அதை உங்களுக்கு கொள்ளு பருப்பு நீக்கி விடுங்க. ஜலதோஷம் மற்றும் ஜுரம் நீங்கி போவதற்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஜலதோஷம் மற்றும் ஜுரம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்படுவது சகஜமான ஒன்று தான். மனிதர்களினுடைய உடலினுடைய அந்த நோய் எதிர்ப்பு திறன் வலுவிழக்கும் போது இந்த மாதிரி நோய் தாக்கம் உண்டாகிறது இயல்பு தான். இப்போ இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜுரம் மற்றும் ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் கொள்ளு ரசம் கொண்டு அல்லது கொள்ளு பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூடான உணவுகளை அதிகம் சாப்பிடும்போது ஜலதோஷம் மற்றும் ஜுரம் எல்லாம் வெகுவாக சீக்கிரத்தில் குணமாகிறதோடு அந்த ஜலதோஷம் ஜுரமால் நம்மளுடைய உடல் ஏதாவது பலத்தை இழந்திருந்ததுன்னா அந்த பலத்தையும் மீட்டு கொடுத்து நம்மளை ஸ்ட்ராங்காக திரும்ப பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு கொள்ளு தானியம் உதவிகரமாக இருக்கும்னு தெரிந்து கொள்ளுங்க. மாதவிடை தொடர்பான பிரச்சனைகள் பெண்களுக்கு தீரணும்னா கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ மாதவிடை காலத்தில் ஏற்படக்கூடிய வலி அப்படின்றது பெண்கள் மட்டுமே உணர்ந்திடக்கூடிய ஒரு வழியாக இருக்கு. ஒரு சில பெண்களுக்கெல்லாம் இந்த மாதவிடாய் முறையற்று வருவதோடு அதீத ரத்தப்போக்கும் மிகுதியான வலியுமே ஏற்பட வைக்கும். ஸோ அவங்களெல்லாம் வெகுவாக களைப்படைய செஞ்சிடும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் அவதியுறக்கூடிய பெண்கள் கொள்ளுப்பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிடணும் அப்படின்றத நமது பாரம்பரிய மருத்துவ நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. கொள்ளு தானியங்களில் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்கு. இது பெண்களினுடைய அந்த மாதவிடாய் காலத்தில் அதீத ரத்தப்போக்கு ஏற்படுவதால் உடல் இழந்த சத்துக்களை ஈடுபடுது. மாதவிடாய் ஏற்படும் போது உண்டாகக்கூடிய அதிக எரிச்சல் மற்றும் வலியுமே குறைக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. ஸோ அதனால் அந்த மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் பெண்களுக்கு இல்லாமல் நலமோடு அவங்க இருக்கணும்னா கொள்ளு தானியத்தை எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீரக கற்கள் நீங்கி போவதற்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கலாங்க. கால்சியம் ஆக்சலேட் எனப்படக்கூடிய தாது பொருள் நமது சிறுநீரகத்தில்
அதிக அளவு சேர்ந்து விடும்போது சிறுநீரகத்தில் கல்லாக மாறி நமக்கு அது கடும் துன்பத்தை கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி சமயங்களில் கொள்ளு பருப்பு நம்ம அதிகமாக சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா இயற்கையாகவே சிறுநீரக கற்கள் அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமலேயே போயிடும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. காரணம் என்னன்னா கொள்ளு தானியங்களில் இரும்புச்சத்து மற்றும் பாலிஃபினால் வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்கு. இது இரண்டுமே சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு பெருமளவு உதவி பண்ணுதுங்க. எனவே தினமும் இரவில் சிறிதளவு கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ண நீரில் ஊற வைத்து மறுநாள் அந்த கொள்ளை வந்து நம்ம வெறும் வயிற்றில் பச்சையாக சாப்பிட்டு வரணும். ஸோ சிறுநீரக கற்கள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள்லாம் இந்த மாதிரி முறையில் கொள்ளு பருப்பு எடுத்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா சிறுநீரக கற்கள் வெகு வேகமாக கரையிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கும். சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்து போவதற்கு கொள்ளு தானியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ காலையில் எழுந்ததும் கழிவறையில் பலரும் மலம் கழிக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க. இதெல்லாமே பொதுவாக கான்ஸ்டிபேஷன் அந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கான அறிகுறி தான். மனிதர்களினுடைய உடலில் வயிறு மற்றும் குடல்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது மலமாக மாறி இருக்கக்கூடிய திடக்கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஆசனவாய் குடல் வந்து சுருங்கி விரிவதற்கு சிரமப்படும். இதை தான் நம்ம கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் அப்படின்றது வந்து குறிப்பிடுறோம். இப்போ கொள்ளு தானியங்களில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நிறைந்திருக்கு. தினமும் காலையில் சிறிதளவு முளை கட்டிய கொள்ளு தானியங்களை நம்ம சாப்பிட்டு வரோம் அப்படின்னா எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையாக இருந்தாலுமே விரைவில் நமக்கு அது வந்து தீர்ந்து போயிடும். நம்ம நலமோடு வாழலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா கொள்ளு பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பு நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்து நமக்கு இதயம் தொடர்பான பிரச்சனை ஏற்படுது தடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு தானியம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத ரிசர்ச்சில் நமக்கு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ ஊற வைக்கப்பட்ட கொள்ளு தானியங்களை தினந்தோறும் 2 வேளை அதாவது காலை இல்லைன்னா மாலை வேலை ஸோ இந்த மாதிரி காலை மற்றும் மாலை வேலைகளை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவு வந்து கொள்ளு பருப்பில் காணப்படக்கூடிய லிப்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்த அளவு கொழுப்பு சத்தால் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு விடும்னு சொல்கிறாங்க. இதனால் ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்பு படிவுகளும் இல்லாதால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் தங்குதடை இல்லாமல் இதயத்துக்கு வந்து சீரான கிடைக்கும். இதய துடிப்பு இதனால் சீரான இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போகிறது போன்ற எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இதயத்தை பன்மடங்கு நம்ம பலம் வைத்துக் கொள்ளலாம். கண் நோய்கள் குணமாகுவதற்கு நம்ம கொள்ளு பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ மழை காலங்களில் கிருமி தொற்றுகளால் மெட்ராஸ் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் வந்து பலருக்கும் ஏற்படும். இந்த நோய் வந்து ஏற்பட்டால் கண்களை திறக்க முடியாத அளவுக்கு மிகுந்த அவஸ்தை மற்றும் எரிச்சல்லாம் கண்களில் வந்து ஏற்படக்கூடியது இயல்பாக இருக்கும். இப்போ கொள்ளு தானியத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது சரி பண்ணிக்கலாம். அதாவது கொள்ளு தானியத்தை அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகம் இருக்குங்க. எனவே கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறவங்கலாம் இரவில் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ண நீரில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த நீரை எடுத்து உங்களுடைய கண்களை நீங்கள் கழுவி வந்தீங்கன்னா கண்களில் இருக்கக்கூடிய எரிச்சல் நீங்கி கன்ஜெக்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோயை வந்து ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள்லாம் அழிந்து போயிடும். மிக விரைவில் கண்கள் வந்து நலமடையும். இதுக்கு காரணம் என்னன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிருமி தொற்றை நீக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதாவது கிருமி நாசினியாக கொள்ளு தானியமுடைய அந்த நீரோடு சேர்ந்து அது செயல்படுது அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கலாங்க. சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அதாவது நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த இயற்கை உணவாக கொள்ளு தானியம் இருக்குங்க. கொள்ளு தானியங்களில் ஹைப்பர் கிளைசிமிக் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. அதோடு சேர்த்து இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்களுமே கொள்ளு தானியங்கள் அதிகம் இருக்கு. கொள்ளு சூப்பு அல்லது கொள்ளு தானியங்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை தினமும் ஒரு முறை அல்லது 2 நாளைக்கு ஒரு முறை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நார் சத்து அதிகமாக கிடைக்கிறதால அவங்களுடைய ரத்தத்தில் இன்சுலினுடைய சுரப்பு அதிகரித்து சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு கொள்ளு தானியம் ஹெல்ப் பண்ணும். எனவே கொள்ளு தானிய உணவுகளை சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அதாவது நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக சாப்பிடலாம். அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த நீரிழிவு பிரச்சனைகள் விடுபட்டுருவாங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்களும் நிறைய நன்மைகளை பெறணும், உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா கொள்ளு தானியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நலமோடு இருங்க, உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.